2025ல கூட இந்த கே டிராமாஸை நீங்க சலிக்காம பார்க்கலாம். When the phone rings. ரொம்ப ரொம்ப சஸ்பென்ஸாக இருக்கும். ஃபஸ்ட் எபிசோடே உங்களுக்கு பயங்கர த்ரில்லிங்காக இருக்கும். ஏகப்பட்ட ட்விஸ்ட் ஃபஸ்ட் எபிசோட்லேயே கொடுத்துருப்பாங்க. ஒரு ஹஸ்பண்ட் வாய் பேச முடியாத ஒய்ஃபை வச்சு ஒரு ஸ்டோரி தான். இதுலேயே நிறைய ட்விஸ்ட் இருக்குது. ஒரு கிட்னாப்பரோட ஃபஸ்ட்டு ஒரு ஃபோன் காலில் இருந்தே இந்த கதை பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக மாறும். மறக்காமல் பாருங்கள். நெட்ஃப்ளிக்ஸில் ரொம்ப டாப் ரேட்டட் ட்ராமா அது. இந்த சீரியஸ் பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப ஃபேமஸான ஒரு சீரிஸ். இந்த கதையை ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா, ஐம் சோல்ங்கிற கேரக்டர் தான் மெயின் லீடு. இவங்க ஒரு பெரிய கேபாப் ஃபேனு ரைஸ் அஞ்சேக்கு. இந்த ரைஸ் அஞ்சேங்கிறவர் ரொம்ப ஒரு சடனான ஒரு இதில் இறந்துடுறாரு. ஆனால் இவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது 15 இயர்ஸ் பின்னாடி இப்போ டைம் ட்ராவல் பண்ணி இவரை எப்படியாவது காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க. இவங்க காப்பாற்றினாங்களா இல்லை காப்பாற்றலையாங்கிறத ஒரு டெஸ்டினியை மாற்றினாங்கிறது தான் அந்த ஸ்டோரி. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாங்க. ரொமான்டிக்காகவும் இருக்கும். ரொம்ப சூப்பரான சீரீஸ். குயின் ஆஃப் டியர்ஸ். இந்த சீரீஸ் எல்லா ரெக்கார்ட்ஸையும் பிரேக் பண்ணிச்சு. ஏகப்பட்ட அவார்ட்ஸ் எல்லாருமே வாங்கிட்டுருக்காங்க. இந்த ஸ்டோரி ரொம்ப சிம்பிளான ஒரு இந்தியன் தமிழ் சினிமா ஸ்டோரி தான். ஆனாலும் அவங்க எடுத்த விதம் தான் அந்த சீரீஸ் ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும். இந்த ஸ்டோரியவே தூக்கி நிறுத்தினது கிம் சோ யூனும் கிம் ஜி யூனும் தான். ரொம்ப சூப்பராக நடிச்சிருப்பாங்க. ஒரு ரியல் லைஃப் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரியே நடிச்சிருப்பாங்க. நிறைய சீன்ஸ் ரொம்ப இமோஷ்னலாக ரொம்ப டெப்த்தாக அந்த கேரக்டரை போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. இதில் கிம் ஜி யூனுக்கு இது ஒரு பெரிய கம்பேக்குன்னு கூட சொல்லலாம். ரொம்ப ஒரு பெரிய ஸ்டார்டமுக்கே இந்த சீரீஸ் மூலிமா அவங்க போயிட்டாங்க. ஃப்ளெக்ஸ் எக்ஸ் காப். இது ஒரு ஆக்ஷன் காமெடி சீரீஸ். இதில் ஹீரோ ஆபோயான் ஒரு வெல்த்தியான ஃபேமிலியில் பிறந்த ஒரு ஆள் தான். ஆனால் எதேர்ச்சியான ஒரு சில சந்தர்ப்பங்கள்னால அவர் ஒரு போலீஸாக வருவார். இது ஒவ்வொரு கேஸஸையும் பார்க் ஜி ஹூன் சேர்ந்து சால்வ் பண்ணுவார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சீரீஸ். ஸ்டார்டிங்கில் ரொம்ப காமெடி ஆக்ஷனாக போனாலும் பின்னாடி ரொம்ப இமோஷ்னலாக நல்லாவே இருக்கும். ஜட்ஜ் ஃப்ரம் ஹெல். இது பார்க் ஷினேயோட கம்பேக் ட்ராமான்னு கூட சொல்லலாம். டாக்டர் ஸ்லம் தான் அவங்களோட கம்பேக்காக இருந்துச்சு. ஆனால் அதை அவ்வளோ ஜஸ்டிஃபிகேஷனாக இருக்காது. இதுதான் அவங்களோட கம்பேக் ட்ராமாவாக சொல்லலாம். இதில் அவங்க ஒரு ஜட்ஜாக நடிச்சிருப்பாங்க. ஒரு அன்எக்ஸ்பெக்டட் இன்சிடெண்ட்டால் அவங்க இறந்துருவாங்க. அவங்களோட பாடியை பொசஸ் பண்ணிக்கும் ஒரு டீமன் ஜஸ்டிஷியாங்கிறது. இந்த ட்ராமா ஒரு டார்க் ஃபேண்டசியான ஒரு ட்ராமா தான். ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். ரொம்பவும் சூப்பராகவே நடிச்சிருப்பாங்க பார்க் ஷினே. நைட் ஃப்ளவர் சீரிஸ். இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் ட்ராமா. லீ ஹானி தான் லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. இதில் இவங்க ஒரு விடோவாக நடிச்சிருப்பாங்க. பகலில் ரொம்ப ஒரு சைலண்ட்டாக ஒரு சாஃப்டான ஒரு ராயல் ஃபேமிலியில் ஒரு மெம்பராக ரொம்ப சாஃப்டாக போயிட்டுருக்கும். நைட்டில் இவங்க சீக்ரெட்டாக எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதில் இவங்க ஒரு மீட் பண்ணுவாங்க ஒரு ஹீரோ கேரக்டரை. ரொம்ப சூப்பராக காமெடியாக இருக்கும். ஒவ்வொரு சீனுமே நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக கொண்டு போயிருப்பாங்க. நெக்ஸ்ட் இது ஒரு ராம் காம் தான். ரொமான்டிக் காமெடி சீரீஸ். ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு லவ் ஸ்டோரி. ஜங் சோ மின் அவங்களோட ஹை ப்ரொஃபைல் ஜாபை குவிட் பண்ணிவிட்டு சியோல்கே வருவாங்க. திரும்ப அவங்களோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டோட ரீயூனைட் ஆகி லவ் பண்ணுவாங்க. இவங்க எப்படி லவ் பண்ணி இவங்க எப்படி அவங்க ஃபேமிலியை சமாதானம் பண்ணாங்கங்கிறது தான் அந்த கதை. இந்த ஸ்டோரியிலேயே ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா அவங்க 2 பேரோட அம்மாவும் தான். இவங்க ப்ராப்ளம் இவங்க எப்படி சமாளித்து ஒன்று சேர்ந்தாங்கிறது தான் அந்த ஸ்டோரி. ரொம்ப சிம்பிளான ஒரு லைட் ஹார்ட்டட் ஸ்டோரி தான். இந்த ஹீரோ யாருன்னு கண்டுபிடிங்க. இவர் தான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோக்கான க்ளூ.